இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். சிக்கன் பிரியாணி ஜீரக சம்பாவில் ஒரு 35 கிலோ செய்கிறோம். கறி 40 கிலோ போட்டு ரெண்டாக பிரித்து செய்கிறோம். ஒரு 17.5 கிலோ 17.5 கிலோன்னு சொல்லிட்டு ஒரே டபரா போட்டாலும் தூக்கின்னு போக முடியாது. அதனால் ரெண்டாக பிரித்து போட்டதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறோம். மல்லி 2 கட்டு, புதினா 2 கட்டு, தக்காளி வந்து 3 கிலோ, தயிர் வந்து 1.5 லிட்டரு, பச்சை மிளகா வந்து ஒரு 150 கிராம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1.25 கிலோ 1.25 கிலோ, இஞ்சி 1.25 கிலோ, பூண்டு 1.25 கிலோ. இப்போ 35 கிலோவுக்கு ஒரு டபரா 17.5 கிலோ வர்றதுனால நம்ம வந்து எண்ணெய் வந்து ஒரு 3.25 கிலோ 3.25 கிலோ, 1.5 கிலோ ஒரு ஜக்கு, 1.5 கிலோ 2 கிலோ ஜக்கு தகுந்த மாதிரி வரும். 2 ஜக்கு போட்டால் வேலை முடிஞ்சிடும். பட்டை ஒரு 15 கிராம், லவங்கம் 15 கிராம், ஏலக்காய், வெங்காயம் ஒரு 7 கிலோ, இஞ்சி 1.25 கிலோ, பூண்டு 1.25 கிலோ, அந்த மாதிரி ஒரு டபராக்கு. மிளகாத்தூள் வந்து ஒரு 150 கிராம். நல்லா இஞ்சி பூண்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளி, தயிர், கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா எல்லாம் போட்டுடணும். அளவு வந்து தக்காளி 3 கிலோ, மல்லி வந்து 2 கட்டு, புதினா 2 கட்டு, தயிர் 1.5 லிட்டரு, பச்சை மிளகா ஒரு 150 கிராம். தண்ணி வந்து ஒரு 7 லிட்டர் தண்ணி. உப்பு வந்து ஒரு 350 கிராம். மசாலா வந்து ஒரு 15 நிமிஷம் வேகணும். ஒன்றே 3/4 கிலோ,
சிக்கன் வந்து 25 கிலோ, 17,5 கிலோ அரிசி, ஒரு 25 கிலோ சிக்கன் எக்ஸ்ட்ரா. எலுமிச்சம்பழம் ஒரு பெரிய பழம் இருக்கனால ஒரு 15 பழம். ஒலை ரெடி ஆகிடுச்சு. அரிசி கறி வந்துட்டோன்னே அரிசி போடணும். அரிசி எடுப்பா. 35 அரிசி 35 கிலோ. ஒரு ஒலை போட்டு 2ஆக பிரிச்சிடுறோம். நம்ம 8 கேன் தண்ணி. 8 கேன்னாக்கா ஒரு கேன் வந்து 20 லிட்டரு, 160 லிட்டரு. சிக்கன் வந்து பிராய்லர்னால ஒரு 15% வெந்தால் போதும். அந்த ரைஸ் போடும்போது அதிலே வெந்துடும் நம்மளுக்கு. ஓகே, தம் போட்டுக்கிறேன். 20 நிமிஷம் டைமிங்ச்சு. சென்டரில் வச்சுனாக்கா அடி பிடிச்சிடும். அதனால தான் ஃபுல்லாக சைடுக்கு பேக்கப் பண்ணிட்டோம்னாக்கா சென்டரில் அந்த அனல் வந்து மேலே கொடுக்கும். அந்த சைடு அனலில் வந்து இந்த ரவுண்ட் சரௌண்டிங் பண்ணுறோம்ல விளையல் மாதிரி, அந்த அனல் வந்து சைடுக்கு வந்துடும். தம் போட்டோம் 20 நிமிஷம். அதுக்கப்புறமா திருப்பலாம். இருபது நிமிஷம் முடிஞ்சிச்சு. இப்போ சாப்பாடு திருப்ப போகிறோம்.